friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து எங்களோட குமுளியில் வந்து எலிஃபென்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து எந்த கிளிம்ஸஸும் இன்ட்ரோடக்ஷனும் பெருசாக இல்லாமல் டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறோம். பிகாஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். அந்த பிளேஸை தான் என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க போகிறீங்க. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து நிஜமாவே ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை அந்த மூவியில் வந்து மயிலாஞ்சின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூயட் சாங் இருக்குது. அந்த சாங்கை வந்து ஷூட் பண்ண இடமும் இங்கே நம்மளோட இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் குமுளியில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது. நிஜமாவே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கல்பவனம் ஹெரிட்டேஜ் ரிசார்ட்லேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சஃபாரி பிளேஸ் இருக்குது, பெரிய மவுண்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டீ எஸ்டேட்க்கு நடுவில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு த வெதர் கம்ப்ளீட்டாக ஹெவி ரெயின்ஃபால் இருந்தனால எங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரோடே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ரோட் வந்து ஆஃப் ரோடோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த செம்மண்ணு தர. ஸோ அதனால் இப்போ நமக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மலையில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டயர் வந்து அதில் மாட்டிக்கும். ஸோ அதனால் போன கம்ப்ளீட் பிளானும் வந்து ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அது வரைக்கும் அந்த என்ட்ரி வரைக்கும் போயிட்டு வி ஜஸ்ட் டர்ன் பேக். பட் அகெயின் வந்து ரிசார்ட் வந்து போக முடியாது. ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்த அந்த அண்ணா கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் வந்து அட்வென்ச்சர், கொஞ்சம் பயமான வியூ பாயிண்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்மளுக்கு அட்வென்ச்சர்னு சொன்னாவே போதுமேங்க, கண்டிப்பாக அந்த பிளேஸை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஆன் தி வே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். பட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பியூட்டி ஆஃப் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். குமுளி வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்னு எனக்கு இது வரைக்கும் வந்து தெரியாதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் சைட்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டீ எஸ்டேட் தான். கண்ணன் தேவன் டீ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபேமஸான டீ பிராண்ட்ஸோட கம்பெனி வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது அந்த ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரியே வந்து இங்கே தான் இருக்குது. நிறையா டீ ஃபேக்ட்ரிஸ் வந்து இருந்துச்சுங்க. பட் நமக்கு காமனாக வந்து தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் தேவன் டீ ஃபேக்ட்ரி எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நேம். மற்ற நேம்ஸ்லாம் எனக்கு பெருசாக வந்து எனக்கு ஃபெமிலியராக வந்து தெரியலை. பட் போகிற இடம்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ எஸ்டேட் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து அவ்வளோ மழை பெஞ்சுது. பட் ஸ்டில் அவங்க அப்போ கூட அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து அண்ணா கிட்டே கேட்டேன், இந்த மலையில் கூட அவங்க வந்து ஒதுங்க மாட்டாங்களா அப்படின்னு. பிகாஸ் அந்தளவுக்கு அவங்களால நிற்கக்கூட முடியாது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிட்டே ஆயிடுவீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து கண்டினியூஸ் ரெயின்ஃபால் வந்து இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து சம் டார்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ மழை வெயில் அதெல்லாம் வந்து தே டோன்ட் ஈவன் பாதர். அவங்களோட ஒர்க்லாம் அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே குவைட் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அப்படி அவ்வளோ மலையில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது. பட் ஸ்டில் த பியூட்டி ஆஃப் இடுக்கி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு மெலடிக்கான ஒரு மியூசிக்கோடு சேர்ந்து நம்ம இந்த பியூட்டி ஆஃப் இடுக்கி வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸும் வந்து நான் போய் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுவும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இல்லை குமிளி மாதிரி வேற என்ன இடம் இருக்கு நியர்பை தங்கி பார்க்கறதுக்கு? தேக்கடி மட்டுமா? வாகமன். பருந்துபாறையா? முல்லைப்பெரியா டாம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ. ரிவர் வந்து பெரியார். பெரியாரா? முல்லைப்பெரியா டாம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ வருது. ஓகே. இதோட எண்டிங் வந்து கொச்சி அரேபியன் சி. ஓகே. பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன சீசன் பொறுத்து தானா? ஒரு 5 மாதம் அதுக்குள்ளே நமக்கு எடுத்துருவாங்க. இது வந்து 2 இருக்கு. ஏபிடியோட இருக்கு, கோணிமேரம் இருக்கு, பின்ன வந்து ஓகே 3 எண்ணம். ஓகே. இல்லை இங்கே 365 டேஸும் ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லைன்னா ஸோ ஃபைனலி வந்து இப்போ இந்த இடம் வந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நம்ம போகிற வழி எல்லாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அந்த டிரைவரை நான் வந்து இறங்க சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கி இந்த ஃபால்ஸை வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். வெதர் வந்து கண்டினியூஸ் ரெயின் இருந்துச்சு. பட் அதில் வந்து நம்ம இந்த சில்லான வெதரில் வந்து போய் என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபைனலி ஃபால்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. டுவர்ட்ஸ் அந்த வியூ பாயிண்ட் தான் வந்து போகிறோம். அது என்ன வியூ பாயிண்ட், அது எந்த இடம், அந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லை தாண்டி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. அது எல்லாமே வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. நானுமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்துருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஞ்சரும் கூட. ஸோ நீங்கள் யாராவது வந்து வரீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக 100% கூட்டிகிட்டு போகாதீங்க. நியர்பை அந்த வியூ பாயிண்ட்டுக்குன்னு ஒரு இடம் வந்து கட்டி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் நின்று அஃப்கோர்ஸ் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து விண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பர்சனலி வந்து கேட்டிங்கன்னா குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப டேஞ்சரானது. கீழே வந்து கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டவுன், அதாவது இந்த இடம் வந்து above the sea level வந்து இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இது யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது நான் யாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். சின்ஸ் வந்து அந்த ட்ரைவ் பண்ணுற அண்ணா வந்து என் கூட இருந்தனால இட் வாஸ் ஓகே. பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் நிஜமாகவே டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த வியூ. பட் யாரோட அங்கே லோக்கலாக இருக்கிற யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து
நியர்பை வந்து அந்த மவுண்டன் கிட்டே வந்து போகாதீங்க. பிகாஸ் லைட்டாக நீங்கள் ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோதான், நீங்கள் கீழே தான் விழணும். பிகாஸ் அந்த இடத்துல வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அவங்க கட்டி விட்டுருக்க அந்த ஒரு பிளேஸை தாண்டி வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி கம்பியும் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இது நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் வந்து நம்ம போய் அந்த இடத்த வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் இப்போ நான் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த வியூ பாயிண்ட், நான் வந்து ஜென்ரலி வந்து டூரிஸ்ட் பீப்புள் வர்ற அந்த வியூ பாயிண்ட் வந்து நான் போகல. ஸோ அதை தாண்டி அந்த சைடில் இருக்க அந்த இன்னொரு வியூ பாயிண்ட், அந்த மவுண்டனோட அந்த எட்ஜ் வரைக்கும் போய் பார்த்தேன். பட் கண்டிப்பாக வந்து உங்கள் யாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வாங்க அந்த இடத்துக்கு. பட் மஸ்ட் விசிட். அதே மாதிரி காற்று புயல் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், க்ளவுட்ஸு அதெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. அட்வென்ச்சர் வந்து கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி போய் பார்க்கலாம். பட் மேக் ஷுர் லைக் எவ்ரி சேஃப்டியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறதுல வந்து லைக் மேக் ஷுர். ஸோ அது ஒன்று தான் நான் கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு சொல்லுவேன். மற்றபடி வந்து இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், மஸ்ட் வாட்ச் பிளேஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லுவேங்க. சபரிமலை இங்கேருந்து எவ்வளோ நேரம்? இங்கேருந்து 124, அதாவது கும்பலியிருந்து 124 கிலோமீட்டர்ஸ். நாம் போன அந்த போனோம் இல்லையா அந்த சத்திரம், ஆமாம், அந்த வழி காட்டுக்குள்ளே பாதைகள், அது ஜஸ்ட் வாக்கிங் மட்டும்தான் இருக்கிற வழி, வேறு எதுவும் இல்லை. அது வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்கு. ஓ, ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கணுமா? அந்த வழி போனால் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். அவ்வளோதானா? ஓ, அது நேராக சன்னிதானத்துக்கு அந்த கபிலிமலை கோயிலுக்கு. ஓ, டீ ஃபேக்ட்ரி விசிட். ஓ, டீ ஃபேக்ட்ரி விசிட்ல இருக்கு போல. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வந்து எந்த வியூ பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், அந்த வியூ பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோங்க. அந்த சைட்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து க்ளவுட்ஸ்குள்ளே நின்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டு அது என்ன பிளேஸ் எல்லாமே வந்து அந்த நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். My God, my God, my God. Hi friends, my God, கேரளா வந்து பியூட்டி பாங்க. இப்போ நாங்கள் ஃபுல் clouds, full mist. My God, பியூட்டி மட்டும் இல்லைங்க, அப்படியே வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் 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 திஸ் பிளேஸ். இந்த இடம் வந்து என்னென்னு சொல்லி நல்லா கேட்கலாம். வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம போகிறது ரிஸ்க் எடுத்துகிட்டு டேக் அ பிக்சர்ஸ். ஃபைனலி வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த பிளேஸ், இந்த மலையோட எட்ஜு கிட்ட தான் நான் வந்து போகிறேன். நிஜமாகவே கொஞ்சம் டேஞ்சர் தான் இல்லை. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அங்கே எந்த உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸும் அங்கே கிடையாது. நீங்கள் ஓன் ரிஸ்கில் தான் போகணும். ஸோ இந்த என் கூட சேர்ந்து நீங்கள் இந்த பியூட்டி வந்து அப்படியே வந்து பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல, மழை, அந்த வியூ எல்லாம் செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அமேசிங் சூப்பர் மைண்ட் ப்ளோயிங். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண்டிப்பாக வந்து வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹிடனான பிளேசஸ் தான் நம்ம சொல்லணும். ஊட்டி, கொடைக்கானல்
சம்திங் வெரி யூனிக் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஐ எம் ஸ்பீச்லெஸ். அமேசிங் பிளேஸ், அமேசிங். இப்போ நீங்கள் வந்து பார்த்த இந்த ஃபால்ஸ் வந்து வித்தின் அ மினிட் 10 செகண்ட்ஸ்குள்ளே க்ளவுட்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். பட் என்னால் திருப்பி அந்த ஃபால்ஸை வந்து பார்க்கவே முடியல. ஸோ பயங்கரமான மிஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் தாங்க இது. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸும் கூட. ஸோ இந்த கம்ப்ளீட் வியூ ஆஃப் திஸ் பிளேஸை வந்து பாருங்கள். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இடமும் தெரியாது. எவ்ரி 5 மினிட்ஸ் எவ்ரி 7 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இப்படி மிஸ்ட் கவர் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே போனோடனே டக்குன்னு வந்து டான்ஸ்லாம் ஆடணும்லாம் தோணிடுச்சு. ஸோ குட்டியாக வந்து ஒரு ஸ்டெப்பெல்லாம் வந்து போட்டாச்சு. ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆடுறதுக்கு சும்மா ட்ரை பண்ணியெல்லாம் பார்த்தோம். பட் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு சும்மா வரக்கூடாதுன்னு ஒரு ட்ரை பண்ணோம். இடம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஒரு வியூ பாயிண்ட் தான். ஜஸ்ட் ரொம்ப ஹைட்ல இருக்கு இந்த இடம். ஓகே, ஷூட்டிங் இடம் தான் இது. மயிலாஞ்சி சாங். ஓகே, வேற என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்க? ஓகே, தமிழ், மலையாளம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஓகே, ஓ அப்படியா? கண்டிப்பாக இந்த இடத்த 100% எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. குட் தட் எனக்கு வந்து அந்த டக்குன்னு நான் போகும்போது மிஸ்டர் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தேன், ஃபால்ஸை பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு. டுவர்ட்ஸ் நம்ம போகிறோம். ஃபுல்லாக மலையில் நினைச்சு ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ இந்த இடத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ளாகில் வந்து அப்படியே நீங்கள் எங்கே பார்ப்பீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியல தரோவா. ஸோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த இடத்த எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு காற்றெல்லாம் வந்து ரொம்ப அடிச்சனால இந்த பிளேஸோட நேம் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்காது. எஸ், இந்த பிளேஸோட நேம் வந்து பருந்துப்பாறை. ஸோ இது வந்து குமுளி, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் குமுளியில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா பருந்துப்பாறை வியூ பாயிண்ட் வந்து போய் பார்க்கணுன்னு சொல்லி போய் கேட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் ஐ செட் இங்கே வந்து நிறைய டீ எஸ்டேட்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏவிடி டீயும் வந்து இங்கே அவங்களோட அந்த டீ எஸ்டேட்டும் இங்கே தாங்க இருக்குது. கன்னிமெரா அப்படின்னு சொல்லி ஒரு டீயோட அந்த டீ எஸ்டேட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஏவிடி அதுக்கப்புறம் வந்து கன்னிமெரா இந்த மாதிரி டீலாம் வந்து குடிக்கணுன்னா அவங்களோட டேரெக்டாக நீங்கள் ஃபேக்ட்ரியிலேயே போய் விசிட் பண்ணி நீங்கள் வந்து அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த டீ பவுடர் வந்து வாங்கி நீங்கள் வந்து குடிக்கலாம். நிறையா ஃபேக்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு விசிட்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே லோக்கலில் பீப்புள் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டீ எஸ்டேட்லாம் போய் விசிட் பண்ணலாங்க. ஸோ இப்போ இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே டவுனில் வந்து இந்த மிஸ்டில், இந்த க்ளவுடில், இந்த ரெயினில் ஒரு சூப்பரான டீயோ இல்லை காஃபியோ குடித்தா சூப்பராக இருக்கும்ல, வித் மிளகா பஜ்ஜியோட. எஸ், நான் வந்து குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் மின்ட்டுக்கெலாம் என் மேலே கொஞ்சம் கோவம். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். குழந்தைங்களெல்லாம் வந்து ஜீப்லேயே வந்து உட்கார வச்சுட்டு ஸோ இந்த விண்டில் வந்து ஒரு சூப்பரான டீயும் ஒரு மிளகா பஜ்ஜியும் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இதெல்லாம் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ரோட்டு கடையில் ஒரு டீ, ஒரு மிளகா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதா ஒரு சூப்பரான ஒரு ஃபீலு.
ரெண்டு பேரும் மேக்னா மில்க். ஸோ யூடியூபராக இருக்கிறது வந்து ஒரு செம்மையான ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குற விஷயங்களெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதெல்லாம் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணுறதே சூப்பர் தான். ஒரு மாடு எவ்வளோ க்யூட்டாக வந்து நின்றுட்டுருக்குது, அது மலைக்கு ஒதுங்கி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பராக தாங்க இருக்குது. இது ஒரு நார்மலான ஒரு பிக்சர் தான், பட் அதை கேப்சர் பண்ணி இந்த இடத்துல அந்த மலையில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சூப்பரான ஃபீல் தான் நமக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி குட்டி 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ரிசார்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரிசார்ட்டுக்கு வந்து இப்போ போகிற வழியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த அளவுக்கு வந்து ஹெவியான ரெயின்ஃபால், அதில் ஜீப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த மலையோட சாரல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம மேலே விழுந்து, ஸோ ஓ மை காட், அது சொல்கிறதுக்கே வந்து வேர்ட்ஸ் இல்லைங்க. அந்த மண் வாசனை ஆகட்டும், அந்த ரெயினோட சத்தமாகட்டும், ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகாமல் வந்து நமக்கு வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாராவது வந்து கார்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். ஜீப் மாதிரியான வெஹிக்கிள்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது பெட்டராகவே இருக்கும் நமக்கு. ஸோ அதை தான் ஜீப் வந்து, கார் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்தளவுக்கு யாருமே கார்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் நம்ம ஜென்ரலி இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கெலாம் வரும்போது அங்கேயே வந்து நமக்கு வந்து ஜீப் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் பெட்டரும் கூட. ஸோ இப்போ அப்படியே டுவர்ட்ஸ் வந்து நாங்கள் போயிட்டே இருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து எவ்வளோ அழகாக இந்த பிளேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மலை சத்தத்தோடு நாங்களும் வந்து அப்படியே போயிட்டு ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை அங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன், முடிக்கிறேன். ஸோ எங்களோட வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும், விஷுவல் ட்ரீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டட்டா, பபாய், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ணா, இந்த ஏற்காடுலலாம் ஜிப்லைன்லாம் இருக்குமா? ஏற்காடு இங்கேருந்து பக்கமா? ஜிப்லைன் இருக்கு மேம். எங்க? கொஞ்சம் நாம ரைட் திரும்பிட்டு இது வந்து ஜிப்லைன், அதாவது டூ சைடு சேம் பிளாட்ஃபார்ம்ல திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஓ ஓகே ஓகே. எங்க இருக்கு அது? இங்க இருந்து நம்ம அந்த சத்திரம் போற ரூட்ல போறோம். அப்படி இப்போ ஓபன் ஆகுது? ஓபன் ஆகுது. அப்படி கேக்குறீங்களா? எவ்வளவு இருக்கும் அது? அது வந்து தெரக்கட்டு வந்து 500 மீட்டர் இருக்கும். கொஞ்சம் டீப்பா ஹைட்டா இருக்கும். அவங்களே போட்டோல எடுத்து 360 டிகிரி கேமரா. அப்படியா? ஓகே, இப்போ இருக்குமான்னு பாப்போமா போற வழியில?